நன்றி. ஒரு ப்ரொடியூசராக நான் முதல் முறையாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே தமிழ் கொஞ்சம் தெரியும், மலையாளி தான். எதுவும் தெரியாமல் டைரக்டர் மேலே இருக்க நட்பை வச்சு, யோகி பாபு அண்ணன் மேலே இருக்க பாசத்தை வச்சு, அதுக்கும் மேலே சினிமாலே இருக்க நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுத்துருக்கு. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய நன்றி நான் தெரிய வைக்கிறேன் யோகி பாபு அண்ணனுக்கு, പിന്നെ കലിപ്പുളി സാർക്ക്, പിന്നെ PR കിട്ട് ഒക്കെ എല്ലാവരും എൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത കാസ്റ്റിംഗ് ക്രൂ എല്ലാവർക്കും നന്ദി சொல்லுது. தேங்க்யூ. நமஸ்காரம். எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் இப்போ கற்றுக்கிறேன். பட் I'm very happy. Technically Tamil is என்னோட third film, but I still feel very new actually. In the opportunity kaga, I'm very grateful to my director Vinny sir, thank you so much, and also producer sir Zaki sir, thank you so much. But most importantly, I would like to thank Madhu sir because sir is the one who actually somehow my pictures went to Vinny sir and I got I'm here today. It just happened. Thank you so much for all your support. We worked really hard for this film and we're looking forward, and as usual we request your support, and we know it will always be there. So I would like to talk more after the film's release. So that's it. Thank you so much. கூட்டம் அந்த வெளிநடத்தோட வந்து ரசிகர் யோகி பாபு தான் வந்திருக்கீங்க. இந்த படம் முழுக்க அவர் காமெடி பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்துட்டேன். ப்ளஸ் 2/8 இருக்கிறவருக்கு மெலோடி சாங்கு, ப்ளஸ் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும்னாக்கா 2013 தீ பிடிக்கும் பச்சை மண்ணு அவார்டு ஃபிலிம் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய அவார்டு ஃபிலிம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள். அதுபோல் தமிழில் நல்ல பிரியா திரையை அமைச்சிருக்காப்புல, அண்ணன் இசையமைச்சிருக்காப்புல. படம் பார்க்கக்கூடிய லெவல் இருக்குது, சிறப்பாக வரும். இந்த படம் மேலும் வெற்றி பெற வேண்டும். ஜாகீர் வந்து க்ளோஸ் நண்பர் ப்ரொடியூசரு. பல்வேறு சிக்கலெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் திரையுலகம் நிச்சயம் அவர் கை கொடுக்கும், தமிழ் ரசிகர்கள் கை கொடுப்பார்கள். இவருடைய எந்த படம் எந்த சென்டர் போட்டாலும் நம்ம ஒரு தேட்டருக்கு 50 பேர் அனுப்பிச்சுட்டு என் சார்பாக படத்தை பார்க்க வச்சு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா யோகி பகவானுக்கு என்னுடைய வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் இசையமைப்பாளர் அருணகிரி சார் அவர்களுக்கும் வணக்கம். அவ்வளோதான் என்னால் பேச முடியும். நன்றிங்க. Thank first Madhumbat sir because I am his associate and it's because of him I am here now. And thank you Vinesh, and thank you our producer. He's a very wonderful person and he has acted in this film and he's done very well actually. It's a comedy type of character and his first debut film. So I'm Shanti Rao. Everybody was very friendly and the crew was very nice actually. I remember we have a lot of memories. And then Moore is not here, Balaji is here. Yeah, they have done they are in the lead roles actually. So I have seen a preview, so I think you will all love the film. Thank you. ஆக்சுவலி ஜோரா கைத்தட்டு வந்து வினிஷ் டைரக்டர் வந்து 2013 தீக்குளிக்கும் பச்சை மரம் அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் தான் எடிட்டரு. ஸோ அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போது இந்த படத்துக்கு வந்து என்ன எடிட்டராக புக் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ வினிஷ். அப்புறம் 2014 டைமில் வந்து 4 புலிப்ஸ் நல்லா இருந்த ஊர்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ யோகி பாபு சார் வந்து ஒரு ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தார். அந்த படத்தில் முக்கியமான ரோல். ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அந்த டைமில் தென்காசி டைம் இல்லை ஷூட்டிங் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தோம். சார் கண்டிப்பாக அவர் மறந்துட்டுருப்பார். பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நானும் அவரும் ஒர்க் பண்ணோம். மீட் பண்ண முடியல. ஜுங்கா அப்புறம் ராஜவம்சம் மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 2022 டைமில் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச டைமில் ஒரு 6-7 படம் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது அந்த 6-7 படத்துக்கும் ஹீரோ வந்து யோகி பாபு தான். யார் கேட்டாலும் இங்கே யோகி வந்து யோகி பாபு தான் ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கே ஷாக். எத்தனை படத்தில் அவர் நடிப்பார், எத்தனை படத்தில் வந்து அவர் டேட்ஸ் கொடுப்பாருன்னா எல்லா படத்துக்கும் வந்து சார் நான் யோகி பாபு கதை சொல்லிட்டேன், யோகி பாபு கதை சொல்ல போகிறேன், யோகி பாபு வந்து கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் வந்து வரும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு காமெடினாக இருந்து ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொமோட் ஆகி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால் நிறைய படங்கள் வருது. ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்குது. ஸோ சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் பண்ணுற ஒரு ஏன்னா இவரும் அப்ரோச்சபிள் ஹீரோவாக இருக்கார். ஸோ ஒன் ஆஃப் தி எல்லாரும் போய் கதை சொல்லி கேட்டு அதில் நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை ட்ரை பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் நல்லா வருது. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தை எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க ஃபிலிம். ஏன்னா முக்கியமாக மொதல் சினிமாட்டோகிராஃபி. ஸோ மொதல் சார் வந்து கிட்டத்தட்ட 3 நேஷ்னல் அவார்ட்ஸ், நந்தி அவார்ட்ஸ், பெரிய லெஜெண்டரி கேமராமேனோட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அந்த பேனர்லேயே என் பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மது சார். தென் ஓவரால் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த டைரக்டர் வந்து வினிஷ் சாரோட ஃபஸ்ட்டு படம் தீ குளிக்கும் பச்சை மரம். அந்த படத்துக்கு நான் தான் போய் மாஸ்டர் பண்ணேன். பயங்கர ராவான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு இன்னி வரைக்கும் நான் எடுத்தது இருக்கானு தெரியல. அதுக்கப்புறம் பகாசுரனில் பண்ணியிருக்கேன் செல்வராகவன் சாருக்கு. அதுக்கப்புறம் சாமானியனுக்கு அப்புறம் ஜோரா கைத்தட்டுங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, யோகபான வந்து ஹீரோ. எனக்கு அது ரொம்ப காமெடியாக அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம். இதில் ஆக்ஷனில் எவ்வளோ அடி வாங்கினாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரிஜினலாக வசந்தி அக்கா வந்து மாணவரே அடிச்சிருக்காங்க. நான் ராவான ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கிறோன்னு அது இல்லை. ஆனால் டேரக்டர் அப்படி தான் கேட்பார். அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் ஒரு மணிமாரனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பேன். அதோட லைட்டிங்கை பார்த்து இன்னைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை சார். உங்களோட லைட்டிங்ஸை நான் வந்து ரொம்ப நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேமராமேன் மதும்பட் சார் பெரிய ஜாம்பானுக்கு கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு யோகா நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன். டேரக்டர் தான் எல்லாமே. என்னோட இயக்குனர் வந்து வேற லெவலு. என்னென்னு சொல்லணும்னா நான் ரால அப்படி அந்த ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். பாலா சார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் வினிஷா. அதுக்கேற்ற மாதிரி தான் கேமராமேன் சார் மதுபட் சாரும். இதில் ஒர்க் பண்ண அனைத்து எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஸ்டேஜ்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினிஷ் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல. ஃபைட் பண்ணும்போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன், ஆனால் கூட அவர் பெருசாக அக்காக்கா பரவாயில்ல அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ப்ளஸ் மற்றவங்களா இருந்தால் கால் எடுத்து வைக்கணும், மற்றவங்க இருந்தால் இல்லை வேறு யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்கிறதில்ல, செம்ம ஸ்வீட்டு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க்கு பண்ணுங்கக்கான்னாங்க. இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் பண்ணும் போதும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார். ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னென்னு சொல்லலைன்னா, நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டான்சஸாக இருக்கட்டும், நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமென்னா தான் கொடுக்கறது. அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது அதிலெல்லாம் சொல்லவே முடியாது. செம்ம யோகி பாபு சார். ஓகே, சத்தியமா சத்தியமா அதெல்லாம் கிடையாது. இது நானே தான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல யோகி பாபு சார் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாவே இருக்கு உண்மையிலேயே. அப்புறம் வந்து டைரக்டர் வினிஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன். பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நீங்கள் பிடிச்சு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கு தான் நன்றி. இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினிஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். அன்றைக்கி பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு. ஸ்ரீதர் எனக்கு அர்ஜென்ட்டாக நீ கிளம்பணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அது இந்த படத்தில் வந்து அது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. அந்த கேரக்டரு ரொம்ப கோவம் வர மாதிரியான ஒரு கேரக்டரு, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குமோ, அந்த ஹோப்பு இந்த படத்தில் என் மேலே வச்சுருக்காரு. சார் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருந்தது நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வினிஷ் சார் ரொம்ப தேங்க்யூ.
அதுக்கப்புறம் யோகி பாபா நான் கிட்ட ஒரு சாரி கேட்கணும், அது ஒரு முன்னில கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் மண்டையில் பாட்டில் அடிக்கிறது அடிக்க சொல்லிட்டாரு, அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரி நன்றேன், டேய் அதெல்லாம் ஒன்றுடா ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா 1 மார்க் போகலான்னு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபாண்ணா. இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன், அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அடிப்படிச்சுன்னா சரி ஓகே ஒரு ஆஃப் அன் அவர் இடத்த என்ன திரும்ப கேட்டார், வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஆனால் அடிபட்டுருச்சானா. ஆனால் வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு, டேய் வினிஷ் சார் கேளு, இல்லைன்னா 1 மார்க் போகலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு, ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டாக அண்ணன் மண்டையில் அடிச்சிருச்சா. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்குது, ரியலி சாரி கேட்கணும்னா. அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினிஷ் சார் ஃபுல் சப்போர்ட்டில் பேக்ராப்பில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சார் வந்து மிக்க நன்றி சார். இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதம்பட் சார், அவரை வந்து அவரு கூட நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கல்லரை பார்த்துருப்பீங்க, அந்த நைட் வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி 7 o'clock மேலே ஆரம்பித்தோம். மது சார் வந்து ஆக்சுவலி இதுலேருந்து ஸ்டேஜ்லேருந்து ஒரு 400 feet மேலே இருக்கும் அந்த ஹில்ஸ். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மதியானம் 3:30 மணிக்கு போய் லைட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. கிட்டத்தட்ட நைட்டு 8:30-9 மணி வரைக்கும் லைட் பண்ணிட்டு தான் எல்லாருமே கூப்பிட்டாரு. அன்னைக்கு விடிய காலையில் நைட்டு சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டாரு அவர். அந்த அளவுக்கு இந்த வயசுல அவர் சாரோட டெடிகேஷன்ன்றது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். இந்த வயசுல அவர் வந்து பண்ணது உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு இன்ஸ்டார் மாதிரி இருக்காரு. இப்போவும் அவ்வளோ கெத்தா, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரானரி லைட்டி, அவ்வளோ மிரட்டி இருக்காரு மதம்பட் சார். இந்த ஜென்மத்தில் உங்க கூட நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணது எங்களோட பாக்கியம் சார், எலி சார் பாக்கியம் சார். அதுக்கப்புறம் ஜாகிர் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய நல்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருப்பாங்க. இவரும் இந்த வினிஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்சாலுங்கண்ணா. ஏன்னா நான் சொல்லுவேன் சேட்டா டைம் ஆகுது, அவர் சொல்லுவார் வினிஷ் சார் கூலாக இருங்க சார், எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலாக இருப்பாங்க 2 பேருமே, எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோரு, நிறைய செட்டும் இருக்கு. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி, ஆனால் அவங்க 2 பேரும் கூலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா, அவர் இங்கே வரல, அவர் மலேசியாவில் இருக்காரு. அண்ணாவுக்கு என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பலமான விஷயம், இந்த கூட்டணியில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது SN அருணகிரி சார், மியூசிக் டைரக்டர். ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன், நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேச வராதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார், மெய்யழகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் ஒர்க்கில் வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஆனால் ஒர்க்கில் சின்சியராக இருப்பார், அவர் பேசலாம் வராது. சார் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் மண்டேலா டைப்பில் யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேற ஒரு செக்ஷனில் இந்த படத்தில் யோகி பாபா நான் பார்க்கலாம். அது கண்டிப்பாக வந்து வினிஷ் சார் வந்து உங்களை எல்லாரும் என்டர்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. 16 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நான் மேனகா. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் JKT ஜோரா கைத்தட்டு. எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஜேர்னலிஸ்ட் கம் ரிப்போர்ட்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ த மூவி. அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு 2022. அப்போ ஒரு கால் டேட் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2023. ஸோ 2024 ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 3 years கம்ப்ளீட்லி 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் அரவிந்த் பாலா. எனக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை அனைவருக்கும், மீடியா அனைவருக்கும். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பேசணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் வந்துடுது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா தப்பாக பேசணும் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலியமாக தான் எனக்கு வேட்டைன்ற வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு எனக்கு நைட் வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினிஷ் சார்ட்ட போய் நிற்கும்போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாமல் என்னை சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சினது வினிஷ் சார் தான். அதுக்கு முன்னாடி மதுவம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அன்றைக்கி வந்து சும்மா போய் பார்க்க போனோன்னே இவன் நல்லா இருக்கானே, இவனே நிற்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினிஷ் சார். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பித்தது.
இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்பட் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் 50வது வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட ப்ரொடியூசர் சார், நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக கோ ஆர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப்ட் ஹவுஸை போட்டு ஒரு கட் பண்ணி போட்டால் எங்களுக்கெல்லாம் கேரளாவில் குளிரும் போது இந்த மனுஷன் நல்லா கோவா டூர் அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது யோகி பாபண்ண. நான் எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணும்னா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு சிலர் மட்டும்தான். அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகி பாபன் எப்பயுமே பார்ப்பேன். ஏன்னா ஒரு டைலாக் சொல்லும் போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம், என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்டாக யோசிப்போம். பட் ஆனால் அண்ணன் மட்டும் என்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன இப்போ நமக்கு என்ன பேசணும், என்ன பேசினா நல்லா இருக்கும், தம்பி நீ இது பேசுகிறா, நீ இது பேசுகிறா, நான் இது சொல்கிறேன் நல்லா இருக்கும்டா அப்படின்னு ஒரு வாட்டியும் நம்மளை கோஆர்டினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட 4வது படம். ஸோ 4வது படம் பண்ணல, ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது ஹீரோயின் மேம் கூட ஒரு 2-3 சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லாஸ்ட்டில் நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன். நான் இதோட எனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். Wishes for my strength. I was really happy when Vinish came up with this project. Yogi Babu was wonderfully helpful. He was so cooperative. Shanti, I know for so many years, we all enjoyed the work. Thank you all. Saki was a wonderful producer. No interference, nothing. I hope you all enjoy the movie. 16th we are releasing it. Hope it will, you all will. This is different kind of movie. Hope you will like it. All the best, Vinish, Zaki, Yogi Babu, all the best. Thank you. இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எல்லாருமே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜோரா கை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கை தட்டணும். ஆனால் அந்த தட்டத்துக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே. முதல்ல ஜாகிர் அலி, வெல்கம் டு தமிழ் சினிமா, அண்ட் வினிஷ், வெல்கம் டு தமிழ் சினிமா. And more than that, I am very, very proud and happy to share the stage with Madhu Ambat sir, India's legendary cinematographer, and he deserves a round of applause. And his contribution to Indian cinema is very big. Malayalam cinema la avlo beriya contribution. தமிழ்லையும் பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நான் வினிஷ் சொல்லும்போது நான் சொன்னேன், மது அம்பட் சாரா, அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம், என்னோட மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் அவர் தான் பண்ணாருன்னாரு. அப்போ எந்த அளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூஸி அபவுட் ஃபிலிம்ஸ். அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூஸியாக படங்கள் பண்ணுவார். அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது மது அம்பட் சார். யூ ஆர் ரியலி கிரேட். அண்ட் இன் திஸ் ஏஜ், after so many years, 50 years of achievement, you coming and being part of the promotion and supporting a film like this, hats off to you, sir. Hats off to you. God bless you with more help and more films for Indian cinema, for the pride of Indian cinema. Okay, we are really proud of you. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் டீனா மேம்லாம் சொன்னாங்க, நாங்கள் பாட்டில் அடித்தோம், யோகி பாபா சார் எதுவுமே பார்க்கல, எதுவுமே சொல்லனாரு. என் தலையில் அடிச்சிருந்தா பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும். அவர் தலையில் அடித்தா எங்கே வரும்? இவ்வளோ முடி இருக்குது, ஒன்றுமே ஆகாது. பாட்டில் தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது. அதனால் பாட்டில் அடிச்சு சும்மா சேஃப்தா. அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு, அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவாருமா, இங்கே அடித்தாலும் தாங்க, அவ்வளோ நல்ல நண்பர். ஸோ ஸ்ரீதர் சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், சார் நான் பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸ்ரீதர், வெயிட்டிங் டு வாட்ச். இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறப்ப வாழ்த்துக்கள். உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசாக வரணும். டீனா மேம், உங்களுடைய ரசிகர் நாங்களாம், ஆக்ஷன் பேக்ட் நீங்கள்
இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்கள் கலக்குறீங்கன்னு பார்க்கணும். அறிவிப்பால நல்லா பேசுகிறீங்கப்பா, ஒன்றும் பயம் இல்லை. உன்னை படத்தில் நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமாக பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் யோகி பாபு சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நல்லபடியாக நீங்கள் வரணும். வினீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வினீஷ், உங்களுடைய தமிழ் வரவு, நீங்கள் ஜோரா கை தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க, இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன் சார், நாளைக்கு காமிக்கிறேன், நாளைக்கா, அப்புறம் நாளன்னைக்கு காமிக்கிறேன், அப்புறம் நாளன்னைக்கு காமிக்கிறேன் சொல்லிகிட்டே இருக்காரு. காமிக்கவே இல்லை. கடைசியில் நேற்று வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார், ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார். எங்க ஒரு மாதமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு, ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன? இல்லை சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார், அப்புறம் படம் காமிக்கிறேன், எனக்கு போனஸ், நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு. வந்தவரை யோகி பாபு சார் கேட்டார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ வினீஷ், உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு. அன்பாக பேசி எல்லாரும் இது பண்ணுறது. இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்காக எந்த அளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்டு இருந்தால் நான் நிறைய பேசியிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு. கடைசியாக மட்டும் பேசல, முக்கியமாக பேசணுன்னா யோகி பாபு சார் பற்றி பேசணும். நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கலகலப்பு, தியா வேலை செய்யணும் குமார், அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். அவருடைய வளர்ச்சி, அவருடைய சக்ஸஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அந்த முயற்சி. இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கேன். அங்கே ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்கில் பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு. அப்புறம் தியா வேலை சேனகுமார், நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடிகளும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தார். அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள், என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள். இப்போ சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அவருடைய காமெடி, அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார். அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு. அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், வாழ்த்தணும். அட் த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் இப்போ வந்து கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர். அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன். அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ப்ரொமோஷன் வர்றது இல்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சிருவாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவரோட டேட் வாங்கினாங்களா. ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அது வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு. அது இல்லாமல் சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன். அவரோட அடுத்த படம் நான் படத்துக்காக இதெல்லாம் நான் பேசல, உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ற மாதிரி, அதாவது காயப்படுத்துற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் மொழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடும் சார் ஷூட்டிங், ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து
ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நாங்கள் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ஆஃப் டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனாருக்காக நீங்கள் ப்ரொமோஷன் வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 3 கலைஞர்களும் காமெடிலாம் இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது. ஒன்று வந்து சந்தானம் சாருடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்று வந்து சூரிய சாருடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாருடைய படம் காமெடியனாக இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டாக இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியனுடைய படம் ஹீரோவா காமெடியன் சொல்லாமல் 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டாக நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பாக வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னார், எடிட்டர் சொன்னார், 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொபோஸில் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாக்கிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான் நம்ம காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க. என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் தான் சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சொல்கிறேன், நான் அதில் போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன். சரியா சார்? ஏத்துக்கிறீங்களா சார்? இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சிங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பார்க்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்கு. பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு, பல வெற்றிகள் கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிக்கிற வாழ்த்து சொல்றேன். இந்த படம் ஜோரா கை தட்டணும், எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கும். ஏன்னா நான் பேசிக்கலி வந்து மலையாளி. நான் அது பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள மொழியோட தாய்மொழி வந்து தமிழ் மொழி. அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. அதை விட இப்போ உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே ஆயிடும். அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு. 1950s அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க. அது சொல்கிறேன் என்னன்னா எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான். சவுத் இந்தியன் நமக்கு தெரியும், அந்த திராவிட ராஷ்ட்ரம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான், ஒரே அரசியல் தான். அதை நான் சொல்ல வந்து அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை, அது சோஷியலி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெட்ட பாடை பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. எல்லா ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் அது நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டே இருக்கும். அது புது கதையே கிடையாது. நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு 2013 தீ குளிக்கும் பச்சை மரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. எதையும் தெரியாமல், இப்போ தெரியும் நான் சொல்லலை, எதையும் தெரியாமல் நாங்கள் ஒரு டீமாக வந்து எதுவுமே பேசக்கூட தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து சினிமாங்கிற ஒரு பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு 2013 தீ குளிக்கும் பச்சை மரம் கொஞ்சம் பேருக்கு இப்போவும் தெரியும் நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி.
நிறைய விமர்சனம் எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கமர்ஷியலி பெருசாக போகல. எங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை பற்றி தெரியல. நான் இது சொல்ல வர்றதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகராக வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 300-400 பேர் வந்திருந்தாங்க. என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய மேனேஜர் மூலமாக இன்னொருத்தர் வந்துட்டாங்க. வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். கண்டிப்பாக அவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அவர் ஃபேஸ் பார்த்துட்டு, அவர் பேச்சு பார்த்துட்டு எல்லாமே. இப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 400 பேர் வரையும் நிற்கிறாங்க, ஒரு வாய்ப்பு தரேன். நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ சொல்கிறதுக்கு தப்பு இல்லை. ஒரு 1000 rupees நான் பர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன். 25 நாள் இருக்காங்க. அப்போ என்கிட்ட கேட்டேன், சார் அதாவது 1000 இருக்குது சார், நான் 1-2 படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு சார், நீங்கள் அது 2000 ஆக்க முடியுமா கேட்டேன். நான் சொன்ன வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போவுமே எந்த தப்புன்னு தோணலை. நீங்கள் நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அது அவர் தான் இந்த யோகி பாபு. இதுப்பா எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். ஆனால் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்டபோது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல, என் நம்பர் எல்லாம் தெரியாது, என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு. வினீஷ் சார் எப்படி இருக்குது சௌக்கியமானு கேட்டேன். நான் அந்த படம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் சொல்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன். இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை, நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லணும். என்னென்னா போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன், இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க, நான் கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம். மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் டேட்டு சொல்லிட்டீங்கன்னா தரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன். அப்போது என்னதை விட டெய்லி 2 தடவை 3 தடவை படம் பார்ப்பாங்க. தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள படம், ஹிந்தி படமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன். நான் சும்மா சொல்லலை, நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள். காலையில் பார்ப்பாங்க, சாப்பிடும்போது பார்ப்பாங்க, பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க, எப்போவுமே பார்த்துட்டே இருக்கு இவர். 5 நேரம் நமாஸ் ப்ளஸ் 3 படம், இதுதான் இவரோட முறை. இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படமும் இவர் பார்த்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது. நீங்கள் பேசும்போது எல்லாமே அப்படி இல்லை உங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அப்படியே கிடையாது. அப்போது நான் சொல்கிறேன் வந்துட்டு, சரி நான் வரேன், யோகி பாபு தானே, அது அப்படி படம், அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டாக இருக்காரு. கேட்ட உடனே சரி நான் வரேன், டேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் வரேன்ட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்கண்ணா. ஆனால் வந்தாச்சு. நான் கதை பற்றி நான் பைண்டட் ஸ்கிரிப்டாக வந்தேன், எதுவுமே கதையை பற்றி கேட்கல. என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். அதோட ஆனால் தீக்குளிக்கும் பச்சை மரங்கள் படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி நான் கதையை பற்றி நான் 10 நிமிஷம் தான் சொன்னேன். சரி வினீஷ் அதை கதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டே எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு டேட்டு தரேன்ட்டாங்க. அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஆரம்பித்த பயணம். இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு. அண்ணன் நான் குறை சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் ஷெட்யூலாக தான் பண்ணியிருக்கு, அது நம்ம காரணம் தான். அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க. நிறைய பிரச்சனை ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும், அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும். அப்போ யோகி பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது. நான் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு சொல்ல வேண்டியது. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை, எந்த ப்ராப்ளம் பிரச்சனையும் பண்ணலை, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைமில் இல்லாமல் கொஞ்சம் முன்ன தள்ளி போகிறேன். சினிமா சார்ஜும் நான் நம்புகிறேன். அப்போ இது எல்லாமே இது தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். 3 படம் வருது, அது காமெடி நடிகராக நடித்தா 3 பேரோட படம் வருது. ஆனால் யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு ஜானர் இது வரைக்கும் பண்ணலை. சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நடிகராக ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட பயணத்தில் வித்தியாசமான இதெல்லாமல் வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும், கேரக்டர் ரோடுகள் எல்லாமே வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் நம்புகிறேன். அது வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் படம் பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். அதை தாண்டி நான் இங்கே வந்தாச்சு, எனக்கு எதுவும் தெரியாத சூழ்நிலையில் 10-15 வருஷமாக நான் இங்கே ஒரு தமிழ்நாடுக்கார மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டே இருக்குது. எனக்கு எல்லா பிரச்சனத்திலும் அதை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றி சொல்கிறது வந்துட்டு
என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு இப்போ என் கூட இருக்கிறாங்க, இவங்க வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அவர் எல்லா பிரச்சனை நம்ம ஒரு கலைஞராக நம்ம ஒரு பயணம் பண்ணும்போது நம்மளை சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி. இந்த ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்கே சாலிகிராமத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும். எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான 100 பேர் இருக்குங்க, நான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழிஞ்சிட்டே இருக்காங்க. அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அழிஞ்சிட்டே இருக்காங்க. அப்புறம் தானே ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்க அப்படின்னு ஃபேமிலி, குட்டி குடும்பம் எல்லாமே. ஸோ மேரேஜ் எல்லாமே முடித்தவங்களுக்கு ஒரு ஒரு கலைஞராக ஒரு பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் வரும். அதெல்லாமே தாண்டி நம்ம கூட நிற்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பயணம் ஈஸியாக போகலாம், கொண்டு போகலாம். அது ஒன்று. அதான் நான் ஃபஸ்ட் நன்றி தெரிவிக்குது. ரெண்டாவது வந்து அண்ணன் எனக்கு டேட்டு கொடுத்து நான் சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு ஜாக்கிர்னா இப்போ இவரை பற்றி நான் என்ன சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு எந்த படமாக இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன், ப்ரொடியூசர் இஸ் த நம்பர் 1. ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படம் இல்லை. சினிமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசரை தான் மதிக்கணும். அது யாராக இருக்கட்டும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ப்ரொடியூசரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்து அவங்க தான் பெரியவங்க என்ன நம்ம வைக்கல. என்னன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சோத்து அவர் தானே தருது. விருந்தருக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் மூலமாக தானே நம்ம எல்லாரும் நிறைய பேர் இங்கே இப்போ மேடையில் உட்கார்றது காரணமே அவர் தானே. ஸோ இந்த ப்ரொடியூசரை நம்ம எல்லாருமே பாராட்டணும், எல்லா ப்ரொடியூசர்ஸையும் பாராட்டணும். அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா சினிமா உலகமே கெட்டு போயிடும். அது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொடியூசரை நம்ம ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா கண்டிப்பாக சினிமா உலகமே கெட்டு போயிடும். நான் நம்புறேன். மலையாளமாக இருக்கட்டும், தமிழாக எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும். ஸோ அதனால என்னோட நன்றி சாக்கிர் பாய் மேலே. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ்ஸில் வந்தாச்சு. படம் பாதி போகும்போது படம் கூட நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது படம் கூட பார்க்காம, ப்ரிவியூ கூட பார்க்காம அவர் சரி தம்பி நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன், நான் கோஆப்ரேட்டிவ்ஸாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி சரவணன் சார் இப்போது வர முடியல, அவர் தம்பி தான் வந்திருக்கா. அவர் மலேசியாவில் இருக்க, வெளியூரில் இருக்கா. அவர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவர் மேலே நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மது அம்பாடி சார் எல்லோரும் சொல்லியாச்சு. 4 தடவை நேஷ்னல் அவார்டு கிடைச்சாங்க. 15-16 வாட்டி ஸ்டேட் அவார்டு, எல்லா லாங்குவேஜஸ்லும். இப்போ ஸ்டேட் அவார்டு கிடைச்ச, இத்தனை அவார்ட்ஸ் கிடைச்ச ஒருத்தர் இப்போது லைவாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது சார் மட்டும்தான். மட்டும் இல்லை, அவர் 76 வயசாச்சு. நீங்கள் வரும்போது இல்லை அங்கேயே மாய்க்கு கொடுத்துடலாம் சொன்னேன். அதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் அசிங்கம் அப்படி சொல்கிறது. என்னென்னா அவர் ஒரு மலை கூட ஏறுவார், இப்போ கூட ஏறுவார். 76 வயசுல செம்ம அப்டேட்டடாக இருக்குங்க. உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவர் தெளிவாக லேப்டாப்பை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும். 3-4 மணி நேரம் தான் தூக்கம். நீங்கள் நான் பார்க்குற மாதிரியே இல்லை அவர். ஸோ லேப்டாப் செம்ம ஃபுல்லாக அப்டேட்டாக இருக்கும். எது புது கேமரா வந்திருக்கா, என்ன சாஃப்ட்வேர் புதுசாக வந்திருக்கு, எல்லாமே அப்டேட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது நம்மளெல்லாமே இப்போவுமே வயசாச்சுன்னு தோணுது. ஸோ அது எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய அற்புதம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ அதை தாண்டி இங்கே வந்தபோது நான் தானு சாரை போய் பார்த்தேன். தானு சார் என் மேலே எதுவும் பாசம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனால் தானு சார் என் கூட நின்று இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே அவர் தான் எடுத்திருக்காரு. எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிவிஆர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற படம், கேரளாவில் கூகுள் மூலமாக டிஸ்ட்ரிபியூட், எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். நான் அவர் ஒரு பெரிய என்னோட ஒரு பெரியவருங்கிற இல்லை, நான் ஒரு அப்பா மாதிரி நான் அவரை நான் வைக்கிறேன். பிலீவ் எனக்கு அவ்வளோ பாசம் அவர் மேலே இருக்குது. அவரை வர முடியல, இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் பிஸியாக ரிலீவராக இருக்குங்கிறதுனால முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருக்கு. அவர் மேலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி என்னோட நண்பன், அன்புக்குரிய நண்பன் ஆறுமுகம் தலைவர், ஆறுமுகம் தலைவர் இங்கே இருக்கிறாங்க. மதுரையிலேருந்து அப்பா மட்டும் வந்திருக்கேன். என்னோட எல்லா கஷ்ட காலத்திலையும் கஷ்டத்துலேயும் என் கூட இருந்திருக்காங்க அன்புக்குரிய நண்பர். அவருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அது மாதிரி இப்போ நான் 1 மாதம் மட்டும்தான் பார்த்துட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு நான் தனஞ்சன் சார் மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்ததே கிடையாது. மது சாரை பற்றி நான் சொல்லியாச்சு, செம்ம அப்டேட்டடாக இருக்குங்க. இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அஸ் அ ப்ரொடியூசர் இனிமேல் தான் அவரோட நிறைய விஷயங்கள் தமிழ் உலகத்துக்கு இன்னும் பெருசாக தெரியும். நிறையா அவர் பண்ணியாச்சு, அது தெரியாத விஷயம் கிடையாது. தானு சார் மாதிரி தான் அவர்
ஆனால் இதுக்கு மேலே அவர் வர போகிறேன், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, பண்ண போகிறேன்னு நான் நம்புகிறேன். எனக்கு மிகப்பெரிய நன்றி நான் அவருக்கும் தெரிவிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு எனக்கு என் கூட நின்றவங்க நிறைய பேர் இருக்குது, நடிகர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண, ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாமல் இது இருக்குல்ல. அந்த அறிவிப்பால சொல்லியாச்சு, நான் ஏதோ கோபம் வந்துருச்சு. ஆமாம், ஷூட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனோட கோல் வந்துருச்சு, அவன் போயாச்சு. ஸோ ஒரு லாஸ்ட் ஷாட் இருந்துச்சு, அது பண்ண முடியல. நான் அவங்ககிட்ட சொன்னேன், திட்டினேன், நிறைய திட்டினேன். ஆனால் கடைசி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ரஜினி சாரோட படத்தை வேட்டையும் படத்தில் செம்மையாக நடிச்சிருக்கேன். அவர் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக அவன் ஓடி போயிருந்தேன். ஸோ அதனால நான் அவர் மேலே எந்த கோபம் எனக்கு அவருக்கு இல்லை. மற்றவங்க எல்லாமே ஸ்ரீதராக இருந்தாலும் ஸ்ரீதரில் செம்மையாக பண்ணியிருக்கு. கல்கி, வாசந்தி அக்கா, மேனகா, குறிப்பாக வந்து சாந்தி ராவ் ஹீரோயினை செம்மையாக சூப்பராக அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சாபு ஜோசப் இஸ் பிரில்லியன்ட் டெக்னீஷியன், எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் நேஷனல் அவார்டு வின்னர், உங்களுக்கு தெரியும். அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கான். அதை விட என்னோட மிகப்பெரிய நண்பன் SN அருணகிரி, அவர் மேலே நான் என் கோ-ப்ரொடியூசர் வந்ததுக்கும் என் கூட எவ்வளோ நான் கூட பயணம் பண்ணுறதுக்கும் எல்லாமே அவர் செம்மையாக சப்போர்ட் பண்ணேன். கஷ்டத்தில் எல்லாமே கூட இருந்திருக்கேன். அவர் மேலே நான் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு S ஐயப்பன், அவர் ஒரு சாதாரண டேரக்டர் கிடையாது. இனிமேல் தான் அவங்க பேர் மெய்யழகன் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கார். இனிமேல் தான் அவர் பேர் இன்னும் 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 பெருசாக வரும். நான் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிரட்டல் செல்வாயன், குளிக்கும் பச்சை மரத்திலிருந்து அவர் அந்த படத்திலும் செம்மையாக பண்ணிருக்கு. இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் ஒரு டெக்னீஷியனாக வரல, அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணி போயிருக்கு. பணம் அது இது எதுவும் பெருசாக என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் எதுவும் என்கிட்ட பிடிச்சி வாங்கலை. அது எல்லாமே செம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மேனேஜர் ரவி முத்து என் கூட 3 வருஷமாக என் கூட இருக்குது. எல்லா பிரச்சனையிலும் அவர் கூட இருந்திருக்காங்க. அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதுமாரி அனாமா, குறிப்பாக வந்துட்டு அவர் நம்ம என் டைரக்டோரியல் டீம் 3 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் மாறிடுச்சு. நான் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. போயிட்டு இருக்கும்போது நடுவில் வேறு படம் பேர். ஸோ அந்த படத்துக்கு அவர் போய் தான் ஆகணும். ஸோ ஒரு 6, 8, 9 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் சூப்பராக என் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ கடைசியாக இந்த படத்தை பாருங்கள். எல்லா படமும் வெற்றி கிடைக்குங்கிறது தான் நம்மளும் நம்புகிறேன். இப்போ 3 படம் அப்படி தான் வருது. அடுத்த 16ஆம் தேதி 3 படமும் வெற்றி கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொன்னால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார். என்னால் இல்லை, அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார், டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். வணக்கம் சார், ஜானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரச்சனை ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணாங்க. 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி, ஓகேங்க. ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையே சொன்னார். ஓகே, படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண முடியும். பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவர் வயசாகலங்க. இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டு சார், சாரி சார், எனக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் வேணாலும் அனுப்புங்க, நல்ல கதை கேட்டு அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தின நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கட்ட 8 லட்சம் கட்டுனாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக இருக்குது. இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லிட்டோம்மா. எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரேன்னு தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்குட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. இப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டர் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷனல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லோரும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு, நான் பெங்களூர் போனோம். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாள் இது இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோரா கையை தட்டுங்க படத்துடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேர் வகை கொண்டேன். நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், கண்டு கழித்திருப்பீர்கள். எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பாருன்னு, காசே வாங்காத பண்ணுறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் தம்பி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோர்வு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும். ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை. ஆகவே ஜோரா கையை தட்டுங்க. ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம். அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவார்கள். இந்த நிமிஷம் வரலாம் அவங்களுடைய பேர் தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன். அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதரித்திருக்காங்க. அதில் தம்பி ஜனதேன்னு ஒருத்தர். அது எல்லாரும் நலம் பெறணும், வளம் பெறணும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.